ஏம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மாப்பிள்ளை என்ன கொலைகாரனா? ஆத்திரத்துல அடிச்சேன், கழுத்தை பிடிச்சு நெரிச்சேன்னு அவர் வாயாலே சொன்னாரே, அதனாலதான் கேக்குறேன். கொன்னுட்டாரா இல்ல புதைச்சிட்டாரா? என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவ இருக்காளா இல்லையான்னு தெரியாம கிடக்குற. கொஞ்சம் கேட்டு சொல்லு சம்பூரணம். இப்படி எல்லாம் நீங்க பேசுறத கேட்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இத பாருங்க, என் பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன், உங்க பொண்ணு உயிரோட இருக்கா. போதுமா? நீங்க ஒரு பொண்ணு பெற்றிருக்கீங்கன்னா நான் 3 பொண்ணுங்களை பெற்றிருக்கேன். உங்களோட வலியும் வேதனையும் எனக்கு நல்லா புரியுது. உங்க பொண்ணு உயிரோட தான் இருக்கா, ஹைதராபாத்ல தான் இருக்கா. அந்த தகவலை இப்பதான் தெரிஞ்சது. சத்யா பதறி அடிச்சுக்கிட்டு பிளைட்ல ஹைதராபாத் போயிருக்கா. கூடவே அந்த டெப்டி கலெக்டர் அரவிந்தும் போயிருக்காரு. எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க. நிச்சயமா உங்க பொண்ணு திரும்ப கூட்டிட்டு வந்துருவாங்க. போதுமா? நிஜமாவா சொல்ற சம்பூர்ணம்? இதுக்கு இன்னொரு தடவை சத்தியம் பண்ணட்டுமா? இத பாருங்க, உங்க பொண்ண காதலிச்ச சதீஷும் அங்கதான் இருக்கான். அவனோட சேர்த்து வைக்கிறதா சொல்லிதான் காயத்ரி அவ ஆளு ஒருத்தன் கூட சங்கீதாவை ஹைதராபாத்துக்கு அனுப்பி வச்சிருக்கா. அத கண்டுபிடிச்சுதான் சத்யாவும் ஹைதராபாத் போயிருக்கா. நிஜமாவே காயத்ரி தான் இதெல்லாம் பண்ணாளா? ஆமாங்க, எல்லாம் அவங்க வேலை தான். சங்கீதாவை கூட்டிட்டு போனவன் பேரு கந்தசாமி. அவன் வீட்டுக்கு போய் நான் தான் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சேன். இப்ப காயத்ரி உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனால நீங்க காயத்ரி சொல்றதை தான் நம்புவீங்க, நான் சொல்றதை நம்ப மாட்டீங்க. நான் சொல்றது தான் உண்மை. சங்கீதா ஹைதராபாத்ல தான் இருக்கா. சத்யாவை மீட்டு கொண்டு வருவா. எனக்கு ஒண்ணுமே புரியல. யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க யார் சொல்றதையும் நம்ப வேண்டாம். நாங்க சொல்றதுக்காக கூட நீங்க எங்களை நம்ப வேண்டாம். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்புங்க, உங்க பொண்ணு சாகல, உயிரோட தான் இருக்கா. என் மாப்பிள்ள அவளை எதுவும் செய்யல. நிச்சயமா சங்கீதாவை சத்யா கூட்டிட்டு வருவா. நீங்க நம்பிக்கையோட போங்க. எந்த நம்பிக்கையும் இல்லாம உங்ககிட்ட கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். தப்போ சரியோ, நீ சொல்றதே உண்மையா இருக்கட்டும். ஒரு சின்ன ஆறுதலா இருக்கும். இன்னைக்கு ராத்திரியும் தூங்க முடியாது. ஆனா அழாமலாவது இருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன சதீஷ், என்ன யோசிக்கிற? வாழ்க்கை நம்மளை எப்படி எல்லாம் புரட்டி போடுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உன்னை முதல்ல சந்திச்சதுல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, எதுக்கு நமக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு யோசிக்கிறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டா என்ன, இப்ப நீ என் பக்கத்துல இருக்க, என் கழுத்துல நீ கட்டின தாலி இருக்கு. இதுவே எனக்கு பாதி சந்தோஷமா இருக்கு. ஒண்ணு சேர்ந்துட்டோம். இது நிலைக்குமா சங்கீதா? என்ன சொல்ற? அந்த பானர்ஜி வேற நம்மள சென்னைக்கே போக கூடாதுன்னு சொல்றான். எங்க போறோம், எப்படி வாழ போறோம்னே தெரியல. இவ்ளோ பெரிய பூமியில நாம வாழறதுக்கு ஒரு சின்ன இடம் கூடவா கிடைக்காம போயிடும். நீ தைரியமா இரு. என்ன தப்பு பண்ணோம் சங்கீதா? நான் உன் மேல ஆசைப்பட்டேன், நீ என் மேல ஆசைப்பட்ட. இது ஒரு பெரிய தப்பா? எதுக்கு அந்த காயத்ரி நம்மளை சுத்தி சுத்தி அடிக்கிறான்னு தெரியல. ஒரு பிசியோதெரபிஸ்டா நான் பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருந்தேன். அம்மாக்கு பெருசா சம்பாதிச்சு போடலனாலும் நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். இந்த காயத்ரி பணம் கொடுக்கறேன்னு சொன்னதும் உன் மாமாக்கு விஷம் கொடுக்க ஒத்துக்கிட்டேன் பாரு. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அங்கதான் எனக்கு கெட்ட காலமே ஆரம்பிச்சது. அத பத்திலாம் இப்ப எதுக்கு பேசுற? ஒருவேளை அப்ப நீ எங்க வீட்டுக்கு வராம போயிருந்தா நம்ம மீட் பண்ண இருக்கவே மாட்டோம். இப்ப ஒண்ணு சேர்ந்திருக்கவும் மாட்டோம். ஏய், என்ன அடிச்சு தூக்கி லாரியில போட்டு திரும்பவும் அந்த காயத்ரி கையிலே சிக்க வச்சு விதி நம்ம வாழ்க்கையில எப்படி விளையாடுது பத்தியா? அவங்க கையில நீ சிக்கினதுனால தானே இப்ப நீ எனக்கு கிடைச்சிருக்க. ஒருவேளை அப்படியே போயிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இன்னைக்கு நீ எங்கேயோ இருந்திருப்ப, நான் தின குற்ற உணர்ச்சியிலே செத்து செத்து வாழ்ந்திருப்பேன். ஆமா சங்கீதா, நம்ம விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
நல்லது கெட்டது ரெண்டுத்துலயுமே அந்த காயத்ரி தான் காரணமா இருந்திருக்கா. Hello, sir. Good evening. Do you have rooms? How many rooms you want, sir? 2 rooms. Okay, sir. Sir, what's your name, sir? Arvind. Okay, sir. நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் சதீஷ்? நீ அவங்க கிட்ட இருந்த வரைக்கும் உன்னை காட்டி காட்டி என்னை மிரட்டிட்டே இருந்தாங்க. இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். நமக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. இப்ப என் மனசுக்குள்ள ஒரு புது பலம் வந்திருக்கு. இனிமே நான் பண்ண ஒவ்வொரு தப்பையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ணுன்னு சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன். பிரகாஷ் மாமா பாவம். எனக்காக அவரும் சத்யக்காவும் எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்டவரை காயத்ரி சொன்னதுக்காக அபாண்டமா அவர் மேல பழி சுமத்திட்டேன். அதனால அவரை வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த குற்ற உணர்ச்சி என் மனசு போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணுன்னு சொல்லு. பிரகாஷ் மாமாவுக்கு நான் செஞ்ச துரோகத்தை சரி பண்ணணும். நடந்த உண்மையை நான் சத்யக்கா கிட்ட சொல்லியே ஆகணும். அது வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்லாம் எதுவும் வேண்டாம். நீ சொல்றதுதான் கரெக்ட். Thank you, sir. 1 minute, sir. Sir, key, sir. 2nd floor. Thank you, sir. Satya. ஒரு விஷயம் சங்கீதா, நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இங்க தங்க வச்சிருக்கானே தவிர பேனர்ஜி நம்மள சேரதான் வச்சிருக்கான். இங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆமா, அது மட்டும் இல்ல, அந்த பானர்ஜி பிடியில இருக்கிற வரைக்கும் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. நம்ம பொழைக்கணும்னா இந்த சந்தர்ப்பத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சுதான் ஆகணும். ஆனா அந்த பானர்ஜி தப்பிக்க நினைச்சா என்ன வேணும்னாலும் நடக்கும்னு மிரட்டிட்டு போயிருக்கானே. அதனால என்ன, நம்ம தப்பிக்கிறதுக்கு இதான் சரியான இடம். அந்த குடோன்ல இருந்த வரைக்கும் சுத்தி பேனர்ஜி ஆளுங்க இருந்துகிட்டே தானே இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம இங்க சிட்டிக்கு நடுவுல இருக்கோம். இங்க இருந்து நம்ம தப்பிச்சாதான் உண்டு. எப்படி தப்பிக்கிறது? அதெல்லாம் பாத்துக்கலாம், கிளம்பு. இப்பவே வா. ஏய், இதுக்கு நேரங்களெல்லாம் பார்க்க முடியாது, சீக்கிரம் வா. யாரும் இல்ல, போயிடலாமா? Hey! Hey! எங்க போற? இல்ல, சாப்பிட போலான்னு. இந்த ரூம் விட்டு போக கூடாதுன்னு தெரியுதா? இல்ல, அது வந்து நாங்க சூப் ரெண்டி. ఏం మాట్లాడకూడదు పోరా. சத்யக்கா இங்கதான் இருக்காங்க. நிச்சயம் நம்மள தேடிதான் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டே போதும், அவங்க நம்மள காப்பாத்திடுவாங்க. ஏய், எப்படி உங்கள்ட்ட பேசுறது? இவனுங்க வேற நிக்கிறானுங்கல்ல. வெயிட் பண்ணுவோம். நிச்சயமா அவங்க இந்த இடத்தை விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வெளியில போவோம். இத ரைட் எடுத்து
பிரகாஷை திறந்து விடுங்க. சொல்லுங்க மேடம். சார், சங்கீதாவை தேடி ஹைதராபாத் வந்திருக்கேன். இந்த விஷயத்தை பிரகாஷ் கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதான் நைட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். நீங்க ஸ்டேஷன்ல தானே சார் இருக்கீங்க? ஆமாமா, ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். கொஞ்சம் கொடுக்க முடியுமா ஒரு சார்? நிமிஷம் இருங்க. பிரகாஷ், சத்யா பேசுறாங்க. சத்யா எங்க இருக்க? ஹைதராபாத் வந்துட்டேங்க. இன்னைக்கு முழுக்க அலைஞ்சோம். பாசிட்டிவா நிறைய தோணுது. எப்படியாவது நாளைக்குள்ள அவளை கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க மனசை விட்டுறாதீங்க. ஒவ்வொரு செகண்டும் உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். நீ பத்திரமா இருக்கல்ல? அரவிந்த் ஹெல்ப் பண்றதுக்கு கூட இருக்கான். நான் பத்திரமா இருக்கேங்க. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடுறது இருக்கட்டும், நீ சாப்பிட்டியா? அரவிந்த் ஏதோ வாங்கி கொடுத்தான்னு நினைக்கிறேன். சாப்பிட்டனா இல்லையான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அப்படிலாம் இருக்காத. உன்னால முடியலன்னா சொல்லிடு. உன்னை விட எனக்கு என் வேலை முக்கியம் இல்ல. நம்ம நல்ல வக்கீல வச்சு கோர்ட்ல பாத்துக்கலாம். நீ தனியா அங்க கஷ்டப்பட வேண்டாம். நான் தனியா இல்லைங்க. நீங்க என் மனசுலயே இருக்கீங்க. உங்க கூட இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கேன். உங்க தைரியத்துல பாதியாவது எனக்கு இருக்காதா? அரவிந்தும் எனக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கான். நீங்க தைரியமா இருங்க. உன்னை விட்டு தள்ளி இருக்கிறப்பதான் உன் மேல காதல் அதிகமாகுது. என்னால உனக்கு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு மன கஷ்டம். என்னங்க இது? இதுவே எனக்கு நடந்திருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? அதுதானே நானும் செய்றேன். என்ன இருந்தாலும் நம்ம 2 பேரும் தானே ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கணும். உங்களை நினைச்சு நான் தைரியமா இருக்கேன். அதே மாதிரி நீங்க மனசு விட்டுறாம இருங்க. அப்பதானே நான் இங்க உற்சாகமா வேலை பார்க்க முடியும். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு சத்யா. ஐ லவ் யூ சத்யா. லவ் யூ டூ. குட் நைட். குட் நைட். திலகா, பசங்களா, உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாக்குறீங்களா? அது உனக்கு இல்ல, உனக்கு வேற வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பசில்ஸ். உனக்கு ஏபிசி தான் தெரியும்ல, அதுக்காக அதை வாங்கி வந்திருக்கேன். அவனுக்கு தெரியாதுல்ல, அதான் அந்த பொம்மையை வாங்கி வந்திருக்கேன். இந்தா வாங்கிக்க மணிக்குட்டி. உனக்கு இன்னொன்னு வாங்கி வந்திருக்கேன். இந்தா இதா இது சேர்த்து விளையாடு. இது அவனுக்கு. டேய் இதாடா வச்சுக்கடா. என்ஜாய். திலகா, திலகா, எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஒரே கசகசன்னு இருக்கு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? இந்தா வச்சுக்க. அக்கா பொம்மை எடுத்துட்டாளா? இரு, இந்த வாங்கிட்டு வாடா. மணி பாப்பா, நீ தம்பியோட பொம்மையை எடுத்துக்கிட்டியா? போய் சொல்லாத. எந்திரி எந்திரி சொல்றல. போய் சொல்லாத. ஆமா அடிக்கிறேன். குழந்தை கிட்ட பொம்மையை பிடிக்கிட்டாவா? அதை கேட்ட தப்பாடா? ஏய் மோனி, நீ பொம்மையை பிடிக்கணியாமா? ஏய், அவதான் எடுக்கலன்னு சொல்றா, அவளை எதுக்கு அடிக்கிற? இந்த வயசுல போய் சொல்றாடா அவ. என்னங்க? மோனியா பொய்யா? நான் அப்படிலாம் அவளை வளர்க்கல. என் பொண்ணு திருடவும் மாட்டா, பொய் சொல்லவும் மாட்டா. ஆமா, பெரிய உத்தமர் இவரு. போய் சொல்லாத குழந்தைய வளர்த்துக்காரு பாரு. நான் வரும்போது முதல்ல இந்த பொம்மையை விதா கேட்டா, நான் உள்ள போய் போய் சொல்லக்குள்ள பொம்மையை திருடிட்டு மறைச்சு வச்சுட்டு இப்ப போய் சொல்றாடா அவ. திருட்டு பொண்ணு. ஏய், திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. அவ பொய் சொல்ல மாட்டா. என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாருடா, எப்ப பார்த்தாலும் இப்படி சண்டை போட்டுட்டே திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. உங்க சண்டை ஓயவே ஓயாதா? ஏய் நிறுத்துங்கடா. ஏய் இருடா. இந்தாப்பா. குழந்தை பொம்மையை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கா. அது புரியாம நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. டேய், என்னோ மோனி போய் சொல்லலாம்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்ற இதுக்கு? சாரி கேளுடா அவங்கிட்ட. மோனிக்குட்டி, சாரி மோனிக்குட்டி, சித்தப்பா தப்பாஞ்சுக்காத. டேய், என்ன பொம்மையை தூக்கி போட்டா? வாடா உள்ள. திலகா உள்ள வா. மோனி, சித்தப்பா சாரி சொல்லிட்டார்ல, மன்னிச்சிடலாம். சரியா? டாடி, எப்படி நீங்க நான் திருடுறேன்னு சித்தப்பா கிட்ட சொன்னீங்க? அது எனக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கைமா. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? நான் வளர்த்த பொண்ணு பொய் சொல்ல மாட்டா, திருட மாட்டா.
அவ்வளவு நம்பிக்கை எனக்கு உன் மேல இருக்கு. அப்படியா டாடி? தாத்தா, பிரகாஷ் தப்பாவை நீங்க தானே வளர்த்தீங்க? ஆமாண்டா அப்புறம் செல்லம். எப்படி தாத்தா பிரகாஷ் தப்பா தப்பு பண்ணாருன்னு நீங்க நம்புனீங்க? மோனி, தாத்தா கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாதுமா. நீங்க தானேப்பா யார் தப்பு செஞ்சாலும் பயப்படாம சொல்லி காட்டணும்னு சொன்னீங்க. தாத்தா செஞ்சது தப்பு தானே? அதான் சொன்னேன். தாத்தா, சித்தப்பா மேல ஏன் தாத்தா உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? சொல்லுங்க தாத்தா. மோனி, நீ வா. ఎవరు మీరు మీరు ఇక్కడ ఏం చేస్తున్నారు? లోపల మా గెస్ట్లు ఉన్నారు, అందుకే మేము బయట వెయిట్ చేస్తున్నాం. நீங்கெல்லாம் இங்க நிக்க கூடாது. நீங்க இங்க நின்னீங்கன்னா மத்த கெஸ்ட் எல்லாம் பயப்படுவாங்க. என் கெஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு தெலுங்கு தெரியாது, ஹெல்ப் பண்றதுக்காக இருக்கிறோம். புரியுதா? ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க. எதா இருந்தாலும் அவங்க பண்ணுவாங்க. நீங்க அங்க போய் வெயிட் பண்ணுங்க. என்ன உன்னோட பெரிய தொல்லையா போச்சு? நாங்க எங்கேயும் போக மாட்டோம். எங்க சார் இங்க தான் இருக்க சொன்னார். நீங்க இங்க இருந்து போலனா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். என்னது? ம் போலாமா? இப்ப கேக்குதா மேடம்? இப்ப கேக்குதா? கேக்குது அரவிந்த். சொல்லுங்க, என்ன நடந்தது? ஹோட்டலுக்கு வந்துட்டீங்களா? எங்க போனீங்க? ஹோட்டலுக்கு வந்துட்டோம் மேடம். ஏய், அவர் தானே சத்யாக்கா கூட வந்தாரு? ஆமால, வா போய் பேசலாம். இல்ல, நாள் முழுக்க என் நாளைய விட்டு கழுத்து அறுத்துட்டா சத்யா. அவளுக்கு உங்க மேல சந்தேகம் வரலையே? இல்ல இல்ல இல்ல, என் மேல நிச்சயமா சந்தேகம் வரவே வராது. அப்படி இல்லைன்னா இந்நேரம் உங்களுக்கு தகவலை எல்லாம் பாஸ் பண்ண முடியுமா? நான் உங்களோட ஆளுங்கிறதையோ, ஒவ்வொரு நிமிஷமும் அவ கூடவே இருந்து அவளோட ஒவ்வொரு மூவையும் உங்களுக்கு ரகசியமா பாஸ் பண்றதையோ அவளால கண்டுபிடிக்கவே முடியாது. அவளை வேவு பாக்குறதுக்கு தான் என்ன நீங்க அனுப்பி வச்சிருக்கீங்கன்னு அவளுக்கு சந்தேகமே வராது. அவ்வளோ கேர்ஃபுல்லா நடந்துக்கிறேன். சத்யா போலீஸ் வரைக்கும் போனது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீங்க வேற கொஞ்சம் கூட யோசிக்காம அவளை ஏசி கிட்ட கூட்டிட்டு போயிருக்கீங்க. ஐயோ, நான் இல்லைன்னா அவ தனியா கூட போயிருப்பா. அதை என்னால தடுக்கவும் முடியாது. வேற வழி இல்லாம தான் அவ கூட போனேன். அப்பதானே அவளை கண்காணிக்க முடியும். எப்படி இருந்தாலும் அவ போலீஸ காண்டாக்ட் பண்ணது நமக்கு தான் ஆபத்து. அதனால ஒருவேளை அந்த சங்கீதாவும் சதீஷும் போலீஸ் கிட்டயோ இல்ல சத்யா கிட்டயோ சிக்கிற நிலைமை வந்தா அவங்கள கொன்னுட சொல்லி பானர்ஜி கிட்ட சொல்லிட்டேன். வாட்? ரெண்டு பேரையும் கொன்னுட சொல்லிட்டீங்களா? அவங்க சத்யா கையில உயிரோட கிடைக்கவே கூடாது. அப்படி கிடைச்சா பொணமா தான் கிடைக்கணும். அதுவும் சரிதான். அதையும் தாண்டி அவங்க ரெண்டு பேரும் சத்யாவை மீட் பண்ணிடுவாங்கங்கிற நிலைமை வந்தா பானர்ஜி அலர்ட் பண்ணி நானே அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா? షోలో తుల్జారాం బాగ్ మందిర్ గురించి చూడబోతున్నాం. ఇక్కడ కోరుకునే కోరికలన్నీ అతి త్వరలోనే నెరవేరుతాయనేది భక్తుల నమ్మకం. నిజంగా చెప్పాలంటే ఈ టెంపుల్ చాలా చాలా ఫేమస్. ఎందుకంటే ఈ దేవుడు కాబట్టి మీరు తమిళన్స్ అయినా పర్వాలేదు. ఇక్కడ మీ పెళ్లికి సంబంధించిన విశేషాలు మాతో చెప్పండి ప్లీజ్. என் பேரு சங்கீதா, இவர் பேரு சதீஷ். మీ కపుల్ చాలా బాగుంది. సరే చెప్పండి. எங்களுக்கு இப்பதான் இந்த கோவில்ல கல்யாணம் நடந்துச்சு. இந்த கோவில் ராசியான கோவில்னு சொல்றாங்க. அதனால எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். మీది లవ్ మ్యారేజ్ కదా? ఇంట్లో పెద్దవాళ్ళకి తెలియకుండా పెళ్లి చేసుకుంటున్నారు. వాళ్ళు మిమ్మల్ని ఏమీ అనరా? எங்க கல்யாணம் இப்படிதான் நடக்கணும்னு நாங்க முடிவு பண்ணல.
காயத்ரி இவ்வளவு மோசமான பொம்பளையா இருப்பா நான் எதிர்பார்க்கல. எப்படியா நம்மளை கொன்றுவா? நாம எடுத்த முடிவுதான் சரி. அந்த ஆள் என்ன நோக்கத்துல இருக்கான்னு தெரியாம சத்யா மேடம் அவன் கூடவே இருக்காங்க. அதை சொல்றதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல. வாய்ப்பு கிடைக்கும் போது சத்யாக்கா கிட்ட சொல்லிக்கலாம். சரி வா.